பாகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பாகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணுமா? உன்னை அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும் வரைக்கும் ஆண்டவரை அதிகமாய் தேடுவார்கள். ஆனால் ஆசீர்வாதங்கள் வந்த பிற்பாடு தேவனை என்ன செஞ்சுவாங்க? மறந்து போய்விடுவார். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான். ஆசீர்வாதங்கள் வரும்போது கர்த்தரை தேடுவாங்க. இக்கட்டு வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க. அதுல இருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த உடனேயே கர்த்தரை மறந்து விடுவார். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 103ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே கூடாது. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே, 30 வகையான நன்மைகள் அங்கே உள்ளது. சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல 3ல இருந்து 19 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா 30 வகையான நன்மைகள் இருக்கு. பல வாக்குத்தத்தங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் என்ன செய்யுமா? விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் வந்த சுகவீனங்கள், பலவீனங்கள் மத்தியில நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி என்ன செய்யுமா? ஆசீர்வாதங்களை, விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லாரும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய். நாம் ஆரோக்கியமா இருப்பதற்கு தான் அவர் இந்த பூமியில ரத்தம் சிந்தி காயப்பட்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்குற தண்டனை அவர் மேல விழுந்தது. அவர் தழும்புகளினால நம்ம சுகமாக, அவருடைய தழும்புள்ள கரங்கள், அவருடைய ஆணிபாய்ந்த கரம் நமக்கு எப்பொழுது என்ன செய்யுமா? சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கு. நான் வாக்குத்தத்தங்களை சொல்லி என்ன செய்யுமா? விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளும். வியாதிகள் வந்துருச்சு, ஐயோ பெரிய வியாதி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. வியாதி வரும், அப்புறம் காணாமலேயே போயிடும். ஏன்னா நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். இதுல குப்பை தொட்டி எல்லாம் குப்பையை கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது? போட முடியாது. வியாதி ஒரு குப்பையை அள்ளி எங்க போட்டுருவோம்? வெளியில போட்டுருவோம்ல, வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. அது மாதிரி இந்த சரீரத்துல வர்ற வியாதிகளை என்ன செய்யணும்னா வாக்குத்தத்தங்களை பிடிச்சு ஜெபம் பண்ணி அதை துரத்தி வெற்றியை காணும். விசுவாசத்தோட வாக்குத்தத்தங்களை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதம் முழுவதையும் ஒரு தாயார் கடுமையான வியாதியா இருக்கும் போது 100 முறை வாசித்தார். எத்தனை முறை? 100 முறை இந்த அதிகாரம் முழுவதையும் வார்த்தைகளை வாசித்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 100வது முறை இந்த அதிகாரத்தை முடிச்ச உடனே அவங்க சரீரத்தில் இருந்த வியாதிலாம் காணாமலே போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்னவா இருக்குது? மருந்து. காலையில 4 போல் மாத்திரை போடுங்க, மத்தியானம் 3 போடுங்க, நைட்டு இத்தனை மாத்திரை போடுங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. அதை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யுங்க? காலையில 10 முறை என்ன பண்ணுங்க? வாக்குத்தத்த வசனங்களை சொல்லுங்க. மத்தியானம் 10 முறை, இரவு 10 முறை, இப்படியே சொல்லிட்டே வாங்க. உங்கள் வியாதிகள் காணாமலே போயிடும். அல்லேலூயா. நாம் ஆரோக்கியமா சவிக்கமா இருப்பதுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமா இருக்கிறது. நம்ம ஒரு நாள் பலவீனமா வியாதியில இருக்கிறது அவருக்கு விருப்பமே இல்லை. அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சங்கீதம் 136ல தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், தயவு, நீதி எல்லாமே இருக்கு. சங்கீதம் 136
நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தையும் குறிக்கும், நிகழ்காலத்தையும் குறிக்கும், வரும் காலங்களையும் குறிக்கும். அல்லேலூயா. இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, புலம்பல் 3:22, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லைங்க, இதுவே இல்லை. தேவன் நமக்கு ஜீவனுக்கு ஆயுசை கொடுத்திருக்கிறது அவருடைய கிருபை, இரக்கம். அந்த இரக்கத்துக்கு என்னல்ல, இதுவே இல்லை. இதுல கிருபை இருக்குது, துதி இருக்குது, என்றும் உள்ளது என்று இருக்குது. கிருபை என்பது ஆண்டவரை துதிக்கிறது, கிருபை என்பது கர்த்தர் தருவது, துதி என்பது நம்ம செலுத்துறது. என்றைக்கும் உள்ளது அப்படின்னா நிரந்தரமானது, நிரந்தரமா அந்த கிருபையை கொடுக்கும். அல்லேலூயா. கிருபை கர்த்தர் தருவது, நம்ம அநேக துதிகளை நம்ம செலுத்தணும், அப்பதான் கிருபை இறங்கி வரும். எதை சொல்லுது, அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அநேகர் நம்ம வியாதியா இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது வந்து பார்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த துதி எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதற்கு தேவன் என்ன செய்யறாராம், கிருபையை இரக்கத்தை பாராட்டுகிறார். அந்த கிருபை நமக்கு தருவது நிரந்தரமானது. அவர் நிரந்தர சுகத்தை கொடுக்கிறவர். அங்கே 47 கிரியைகள் இருக்கிறது, 7 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 136ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரா, எகிப்தை விட்டு அவர்களை வெளியில கூட்டிட்டு வரும்போது, அவர்கள் புறப்படும் போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். செங்கடல் 2ஆ பிளந்து அவர்களை கூட்டிட்டு வர்றார். ஏன் செங்கடல் வழியா கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா, அவங்க எங்க போக கூடாது தெரியுமா, திரும்ப எகிப்துக்கு போக கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் பழைய பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது, போகவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல வந்து நின்ன உடனே வேத பண்டிதர் சொல்றாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்களா, ஓட முடிஞ்சவங்களாம் எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. கானான் தேசத்துல பாலும் தேடும் ஓடுற தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேரு மறுபடியும் கானானுக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த பேய் கொம்பட்டிக்காயையும் அந்த அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்றதுக்கு கொஞ்சம் பேர் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த யாவருக்கும் அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிகளுக்கும் பாலும் தேடு ஓடுற தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்துல ஆண்டவர் அவர்களை கூட்டிட்டு வந்து அவர்களை என்ன பண்றாரா, ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை இந்த வனாந்தரத்துல அவர்கள் என்ன செய்தார்களா, கேட்டார்கள். அந்த வனாந்தரத்துல தேவன் அவர்களை ஆசீர்வாதமா நடத்தும். பகலிலே மேகத்தினாலும் இரவில் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை நடத்தினார். 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறபடி, தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர்களை என்ன பண்ணிட்டு வந்தாராம், சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. ஒரு தகப்பன் ஒரு தன் பிள்ளையை சுமக்கும் போது எப்படி சுமக்கிறாராம், தோள் மேல சுமந்துக்கிட்டு வர்ற. அப்படி சுமந்துக்கிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் தூக்கி சுமக்கிறார். அதனாலதாங்க அந்த பிள்ளைகளுடைய ட்ரெஸ் அழுக்கா போகல, அவங்களுடைய சப்பலும் தேஞ்சு போகல, அவர்களுடைய பலவீனமும் குறைஞ்சு போகல. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளை எங்க வச்சிருப்பாங்க, தோல்ல சுமந்து நடந்து போவாங்க. எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் எங்க நடந்துதான் போகணும். தாய் தகப்பன் என்ன செய்வாங்க, மாத்தி மாத்தி தூக்கி போவாங்க சின்ன பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு இல்ல வசதி, அன்னைக்கு இல்ல. ஆனால் தேவனாய் கர்த்தர் அதே போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அந்த வனாந்தரத்தில் அவர்கள் என்ன பண்ணாரு, சுமந்து கொண்டு வந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி வெளிச்சம், எதுவும் அவர்கள் அணுகாதபடி அவர்களை சுற்றிலும் எப்படி இருந்துச்சா, அக்கினி சுற்றிலும் இருந்தது. ஒரு மிருகம் கூட கிட்டத்தில் வர முடியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்து அந்த வனாந்தரத்திலையும் அவர்கள் என்ன பண்ணாராம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுறதுல
அவர் கவனமாய் அல்லேலூயா. தேவன் தம்முடைய வாய்களினால் சொன்ன வாக்குத்தத்தத்தை வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தார். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் எவ்வளவுதான் நம்மளை விட்டு ஆண்டவர் விட்டு நம்ம போனாலும் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செஞ்சிருவார் தெரியுமா? நிறைவேற்றுவார். அதற்கு சாட்சியே ஆபிரகாம் தான். ஏன்னா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? தேவனுடைய வார்த்தையை தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம என்ன பண்ணிட்டாரு? சாராள் பேச்சை கேட்டு ஆகாரம் சேர்த்துட்டார். அதனால ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? 13 ஆண்டுகள் பேச்சுவார்த்தையே இல்லை. ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தல, ஆபிரகாம் தேவனை தேடல, ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? தேவனையே மறந்துட்டார். அதனால உபாகமத்தில் ஆண்டு சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு இஸ்மவேல் வந்த உடனே என்ன ஆயிட்டாரு? ஆண்டவரையே மறந்துட்டாரு, வாக்குத்தத்தத்தையும் மறந்துட்டார், பேச்சுவார்த்தை இல்ல, தேவனையே மறந்துட்டார். 17ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஆண்டவரை என்ன பண்றாரு? இறங்கி வந்து தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யறாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே ஆண்டு அவர்கள் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை கொடுத்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஆசீர்வதிக்க தேவனிடத்துல கிட்டி சேரணுமே தவிர நம்ம தூரம் போயிடக்கூடாது. அவரை மறந்துடக்கூடாது. அவரை மறந்தோம்னா அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகும். நம்மளை விட்டு யார் வேணாலும் போகலாம், ஆனால் ஆண்டவர் மட்டும் போயிடக்கூடாது. ஆண்டவர் போயிட்டாருன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. ஜீரோவுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டாதான் அந்த ஜீரோவுக்கு என்ன இருக்கு? மதிப்பு. அந்த நம்ம ஜீரோ அதுக்கு முன்னாடி இயேசு இருந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த ஒண்ணே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பூமியில இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. நாளைக்கு ஜீவனோட இருப்போமா? நிச்சயம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் இருக்கு, நிச்சயம் இருக்கு. தேவன் ஆபிரகாம், ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கும்படியான ஜீவனையும் தீர்க்க ஆயுசை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம யாரும் மறக்க கூடாது, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களா இருக்கும். 136 சங்கீதம் 20க்குள்ள தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தாழ்வுகள் வந்துச்சு, எத்தனையோ காரியம். ஆனால் நம்ம தாழ்வில் இருந்த நம்மள என்ன பண்ணாராம்? உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணினார். அவர் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசித்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தாய் தகப்பன் இல்லாமல் மொர்கதேயை வளர்க்கப்பட்டவர். அந்த மொர்கதேயாவினுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்ததுனால ஏழையாயிருந்த எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தி ராஜ மேன்மையில ராஜாத்தியாய் மாத்திட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதான் மொர்கதேயா சொல்றாரு, இந்த காலத்துல நீ எங்களுக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு மேன்மை கொடுத்திருக்கலாமே, நீ இப்பொழுது மௌனமா இருந்தால் முன்னே உன் வீட்டார் என்ன செய்யப்படுவீர்கள்? அடிக்கப்பட்டு போயிருவீங்களே. எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தி வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதற்கு எஸ்தரும் மொர்கதேயாவும் என்ன செய்தார்கள்? தேவ சமூகத்திலே காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யக்கூடாதான்? கர்த்தரை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் நம்மளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசு பிடியில இருந்து நம்மளை விடுதலையாக்கி, நம்மை ரட்சித்து, நம்மளை அபிஷேகித்து இம்மட்டும் நம்மளை காத்து வருகிற தேவனை என்ன செய்யக்கூடாதான்? ஒரு நாளும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 146 சங்கீதம் 25 மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் போஷித்து காப்பாற்றி
அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேவன் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை நமக்கு வர்ஷிக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நாம் என்ன செய்யணுமா, மறவாதபடி எச்சரிக்கை இருக்கணும். 1 அதிகாரம் 1 அதிகாரம் 7-8-9 வாசிப்போமா? 1 அதிகாரம் 7-8 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்த தேவனை என்ன செய்யக்கூடாதுங்க, மறக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரியில் இயேசு ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுக்காவிட்டா நமக்கு என்ன இல்ல, பாவ மன்னிப்பே இல்லை. அப்பா பிதாவை என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை கூப்பிடவே முடியாது. ஆனால் முழு உலகத்தின் பாவத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சுமந்து தீர்த்து அந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது, மூடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற இஸ்ரவேலுடைய பாவங்களை என்ன ஆயிட்டாரு, கழுவி சுத்திகரிச்சுட்டார். அந்த மூடி இருக்கிற போர்வை எடுத்துட்டா என்ன தெரியும், பாவங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த இடம் என்ன இருக்காது, பாவமே இல்லை. எவ்வளவு பாவம் செஞ்சா அவ்வளத்தை அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்த தெய்வத்தை என்ன செய்யக்கூடாதாம், ஒரு நாள் மறக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் கல்வாரியில சிந்தின அந்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இந்த உலகத்துல எங்க போய் குடிச்சா பாவம் போயிருமா, அல்லது பரிகாரம் பண்ணா பாவம் போயிருமா, அல்லது அநேகருக்கு அன்னதானம் போட்டா பாவம் போயிருமா, செய்யறாங்க. ஒரு நாள் பாவம் போகாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து அவருடைய முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை செய்யும் போதுதான் அவருடைய ரட்சிப்பு இறங்கி வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் போது தேவன் என்ன பண்றாராம், இரக்கம் காட்டுகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளை வாசிக்கும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து என்ன செஞ்சிடணுமா, விட்டுறணும். அல்லேலூயா. செய்த பாவத்தையே மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. இதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திர அந்த செங்கடல் வழியா கூட்டிட்டு வர, அப்படி கூட்டிட்டு வராம நேரம் கூட்டிட்டு போயிருந்தா மறுபடியும் எங்கதான் போயிருப்பாங்க, இந்த எகிப்துக்கு போய் மறுபடியும் அடிமை ஆயிடுவாங்க. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்ட நம்மை விடுதலை ஆக்கின தேவனை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அவருடைய ரத்தத்தினால நம்முடைய ஆவியை, ஆத்துமாவின் சரீரத்தை கழுவி நம்முடைய பரிசுத்தமாக்கின கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. சங்கீதம் 119 சங்கீதம் 61 வாசித்து பார்ப்போமா? சங்கீதம் 119 61 சீக்கிரம் வாசிக்கலாம். அதே 119 சங்கீதம் 1 சங்கீதம் 1 சங்கீதத்துல 2-3 வாசிக்கு பலமா. சங்கீதம் 1-2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதே 119 சங்கீதத்துல தாவீது சொல்றார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியமாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உங்களுடைய வேதத்துல நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். வாசிக்கிறீங்களா? 119 113 113 வீண் சிந்தனைகளால் வெறுத்து வேதத்துல நான் என்ன செய்யறேன், பிரியமா இருக்கும். வேதத்தை நான் எவ்வளவு பிரியமா இருக்கு, நாள் முழுவதும் அது என் தியானமா இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிய கண்களை
எவ்வளவு சொன்னார் பாருங்க. அவர் துதி மாத்திரம் இல்ல, துதி வீரன் மாத்திரம் அல்ல, அவர் நல்ல ஜெப வீரனாகவும் இருந்தாரு, நல்ல வேதத்தை வாசிக்கிறவராகவும் தியானிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாதான்? அவருடைய வேதத்தை மறக்க கூடாது. வேதத்தை மறவாமல் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதுனா என்ன செய்யுங்க? வேதத்தை மறக்கவும். வேதத்தை இயேசுவை என்ன செய்ய முடியாதுங்க? விரிக்கவே முடியும். இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு வேதத்தையும் நேசிக்கிறோம். நம்ம சுந்தரப்பண்ணம் வர்றாங்க பாருங்க, அவங்க அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு 12 அதிகாரம் படிச்சுட்டு தான் வீட்டை விட்டே வெளியே போறாங்க. அதிகாலை 3 மணிக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறாங்க? 12 அதிகாரம் முடிச்சுட்டு நேர பால் வாங்கி பேப்பர் வாங்கி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறாங்க. அல்லேலூயா. மறுபடியும் போய் சோதர பலி, மறுபடியும் போய் வேதம், வேதம் சோதர பலி, வேதம் வாசிப்பும் அதிகமா செய்யறாங்க. அல்லேலூயா. அப்ப வேதத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க? வேதத்துல நம்ம பிரியமா இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அந்த வேதத்தை மறந்தால் நம்மள மறக்க மாட்டாங்க, பிள்ளைகளை மறந்துடுவார். அல்லேலூயா. தேவன் பிள்ளைகளை மறந்தால் என்ன இல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு விளைகிறோம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, வேதத்தை மறக்காதபடிக்கு எப்போதும் வேதத்தை நேசிக்கிறவனா இருக்கிறேன் தாவி சொல்றார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை வாசிப்போமா? 3 நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:1. வேதம் சொல்லுது, போதகத்தை தேவன் போதிக்கும் போது அதை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் 3 வருஷ ஊழியத்துல அவர்கள் போதிக்கிற எல்லா இடத்திலையும் போய் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? ஒருவரை ஒருவர் விதிக்கத்தக்கதான கூட்டங்கள் வந்து அவர் ஒவ்வொரு வீடுகளில் போய் உட்கார்ந்து பிரசங்கிக்கும் போது வீடுகளை நிரப்பி வழிகிற அளவுக்கு ஜனங்கள் வந்து அவருடைய போதனைகளை கேட்டார். அவருடைய போதிக்கிற அந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாதான்? மறக்கவே கூடாது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 22. எரேமியா 17:22 வாசிப்போமா? எரேமியா 17:22. அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறவாமல் பரிசுத்த நாளை அனுசரிக்கணும். ஏசாயா 58:13-14 வாசித்தோம்னா என்ன செய்யுமா? அந்த ஓய்வு நாட்கள்ல நீங்கள் கர்த்தருடைய நாள் என்றும் பரிசுத்தமான ஓய்வு நாளில் நீங்க என்ன செய்யணுமா? உங்கள் சொந்த வேலையை செய்யாமல், உங்கள் சொந்த காரியத்தை செய்யாமல் என்ன செய்யணுமா? என் பரிசுத்தமான ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானபடி செய்யாதபடி உன் காளைகளை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சையே பேசக்கூடாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக நீ எண்ணுவாய். ஆனால் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணணுமா? என்ன செய்யுங்க? கர்த்தருடைய ஓய்வு நாளை மறக்காம அவருடைய சமூகத்துல வந்து என்ன செய்யுமா? பரிசுத்த நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் அதை எண்ணுவாயாக. அப்படி எண்ணினீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? மகிழ்ச்சியாய் இருப்பீங்க. பூமியில உயர்ந்த இடங்களில் ஏறி இருப்பீங்க. தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உங்களை போஷித்து காப்பாற்றுவேன் என்று அவருடைய வாய் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யக்கூடாதா? மறக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. சங்கீதம் 103:2 சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. 13ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிப்போமா? 13:2. எபிரேயர் 13:2. எபிரேயர் 13:2. இது நமக்கு என்ன சொல்லுது? அந்நியரை உபசரிக்க மறவாதிருக்கும். கஷ்டப்படுற புறஜாதிகள், அந்நியர்களை நம்ம என்ன செய்யணுமா? நல்லா உபசரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சொல்வாக்கா, அந்த சுத்தி இருக்கிற அத்தனை ஒரு 10 குடும்பத்தை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? நல்ல ஒரு ஆகாரம் கொடுத்து கிறிஸ்துவ பரிசாவும் கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? ஹல்லேலூயா. என்ன இதுல மறக்காம இருக்கணுமா? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தேவனாய கர்த்தர் உங்களை என்ன செய்வாரா? ஆசீர்வதித்து உயர்த்துவோம். அப்போஸ்தலப்படி 10ல் 1-2-3 வாசிக்கும் போது கொர்நேலியு நல்ல ஜெபிக்கிறவனா இருக்கிறாரு, நல்ல உபவாசிக்கிறவரா இருக்கிறாரு, குடும்பத்தோட ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு, தனியா ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு, தான தர்மம் செய்கிறவரா இருக்கிறார். இந்த தான தர்மமும் ஜெபமும் உபவாசமும் எங்க போயிடுச்சு? பரலோகத்தை போய் எட்டின போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி மகா விலை கொடுத்து வாங்க முடியாத ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் அந்த கொர்நேலியுவுக்கும் கொர்நேலிய வீட்டாருக்கும் கூடி வந்திருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. நன்மை செய்ய நீங்க என்ன செய்யக்கூடாதான்? மறக்கவே கூடாது. உங்கள் கண்ணி எதிர பார்க்கிற கேட்கிற அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாய் மாறும். அதை மறக்கவே கூடாது. ஒரு நாள் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. நன்மை செய்கிறதுல ஒரு நாளும் மறக்கவே கூடாது. நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறவங்களா நம்ம மாறணும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலும் என்ன செய்யுமா? ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உபாகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா உபாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமும் அவருடைய ஹல்லேலூயா. கட்டளைகளையும் கற்பனைகளையும் மறவாதபடிக்கு நீங்க என்ன செய்யணுமா? உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளை என்ன செய்யணுமா? மறவாமல் சொல்லிக் கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கும் போது, நீ நடக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, சாப்பிடும் போது நீ வேதத்துள்ள வசனங்கள் என்ன செய்ய? உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இரு. சாப்பாடு நல்ல அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கும் போது இந்த வசனத்தை அதோட என்ன செஞ்சிடணும்? ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. மோசே அவருடைய பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன் வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம இந்த தேசத்துல அடிமையா இருக்கிறோம், நீ தான் அவர்களை விடுதலை ஆக்கணும், நீ தான் அவர்களை விடுதலை ஆக்கணும், நீ தான் ரட்சைக்கு நான் போகணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? அவனுக்கு ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல என்னத்தை வைக்கணுமா? வசனத்தை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய கற்பனைகளை ஊட்டிக்கிட்டே இருக்கணும். வேத வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது? மறவாமல். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாட்டுக்குள்ள இருந்த விசுவாசம் தாய்க்குள்ளேயும் உனக்குள்ளேயும் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? பிள்ளைகளுக்கு மாதிரியாகவும் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனங்களை மறவாதபடி அவர்கள் காத்துக்கொள்ளும்படி ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறவாமல் இருக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல 2 நாள் 3 நாள் தான் இருக்குது. எங்கள் குடும்பமா கர்த்தருக்கு இந்த ஆண்டில் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். புதிய ஆண்டுக்காக ஜெபிக்கணும். உங்கள் ஆவி, உங்கள்
உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். புது சிருஷ்டியாய் புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். புதிய ஆசீர்வாதத்தோட, புதிய பலத்தோட, புது மகிமையோட, புதிய கிருபையோட புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிப்பது இந்த 3 நாட்கள் தான் இருக்கு. அதை என்ன செய்யுங்க, பயன்படுத்தி கொடுங்க. எவ்வளவு நன்றி சொல்லணுமோ அவ்வளவு நன்றி சொல்லணும். எவ்வளவு தூரம் உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஒப்பு கொடுங்க. யோசுவா சொல்லுகிறது போல, நானே மீட்டாருமா என்றார். கர்த்தரையே செய்யணும். கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் நம்ம என்ன செய்யணும், சமுத்திரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். தனிமை பகல்ல சபையோடு இணைந்து ஆண்டவரை தேடணும். இரவு குடும்பத்தோடு ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. எல்லாரும் நிற்போமா? எல்லாரும்